உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நோயாலும் பிணி, பணத்தாலும் பிரச்சனை, பிள்ளைகள் குணத்தாலும் குழப்பம். உண்மையா? இந்த 3 விஷயமும் இந்த குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு தீவினைகளும் பிரத்தியாரால் பொறாமையால் செய்யப்பட்ட சில தீய சக்திகளும் இந்த குழப்பத்தை உருவாக்கி விட்டுருச்சு. இப்போதைக்கு ஒரு சிறிய உழைப்பை வச்சு இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஆனால் இப்போ இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு வேதனை ஆகிடுதுன்னா தப்பிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கருப்பசாமி என்னைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரணும்னு ஒரு உத்தரவு. கொஞ்சம் கடன்கள் சம்மந்தமான வேதனை இருக்குது, அதை தீர்த்து செல்வத்தை தரணும்னு 2வது உத்தரவு. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம். சனி பகவானே, இவனை கொஞ்சம் சந்தோஷமாக்கி ஆரோக்கிய குறைவில்லாமல் ஆக்கி கொடு. இந்தாப்பா, இன்னையிலிருந்து நோய் தீரும், கத்தியாக்கி தரேன். வேறு என்னம்மா வேணும்? தீர்த்து தரேன், தைரியமாக இருக்கும். பட்டா தான் வரும்னு கணக்கில் வருது. பட்டா வாங்கி தந்துடட்டுமா? கண்ணை முடிக்காப்பா. நெல் இன்னும் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திக்கலாம். தைரியமாக இருங்க. வர வச்சு தந்துட்டேன். கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? நான் பொம்பளை பிள்ளைக்கு தான் நான் சொல்ல போகிறேன். யாருப்பா? என்னடா உன் பிள்ளை எங்கே இருக்கா? பொண்ணு வீட்டில் தான் இருக்காளா? என்ன அவளுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை உன் கைவசம் இல்லை, வாஸ்தவமா? இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஓயாத குழப்பமும் ஒரு பொல்லாத ஒரு அவச்சொல்லும் ஏற்பட்டு இப்போ மனத்துக்குள்ளே நீ பிரச்சனையாக்கி வச்சுருக்க. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு துயரமும் வாழவா சாகவாங்கிற ஒரு கேள்வியும் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். இப்போ இருக்கிற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு பிரச்சனை இல்லாமல் அமைச்சு தந்தா போதுமில்ல. இந்த பணம் பதவியோடு வாழ வைக்கிறேன், குடும்பத்தை ஒத்து போக வைக்கிறேன். நல்லா இருப்பான். எந்த வேலையெல்லாம் காப்பாற்றுறேன். வச்சுக்கோ, நல்லா இருக்கும். கருப்பசாமி என்ன விஷயம் அப்படி கேட்டு பார்ப்போம். சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்ன பத்திரம்? என்ன பத்திரம்? பத்திரம் எங்க இருக்கு? கால் வந்துட்டு உமக்கு என்னையா பத்திரம்? ஓ, நேர்லையோ? யாரெல்லாம் வந்திருக்கிய? அந்த சொத்தை போய் பார்த்தேன். 4 பேருக்கு பாத்தியப்பட்ட சொத்து, ஒரு ஆளுடைய உயிர் இப்போ இல்லை. சரியா? பக்கத்தில் வா. இப்போ இருக்கிற சொத்தில் 2 பேர்கள் உங்களை கடினமாக, உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி உங்களை விரட்டி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டை சச்சரவுகள் போட்டு குழப்பத்தை உருவாக்கியிருக்கான். இதுதான் உண்மை. நடக்குமா? அப்படியா? பொறுமையாக இருக்கணும், இல்லைன்னா குழப்பம் இருக்கலாம். கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். கேட்டு பார்க்குறேன். உங்கள் வீட்டுக்கு நான் போகும்பொழுது பாதையில் அங்காளம்மன் வாராள எங்கே இருக்கா?
அதனால் உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், வீட்டுக்குள்ளே அங்காளம்மன் இருக்கிறாள். உன் மேலே அருள் எடுத்து வருவாளா? இப்போ 3 வருஷமாக வரல. அது ஏன் வரல? ஒரு தடை கிடக்கு. அதே மாதிரி இப்போ அந்த பத்திரத்தை நான் செம்மையாக்கி உங்களுக்கு முடிச்சு தந்தா போதுமா? வேறு தொழிலை பற்றி வேறு என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் அங்கே தள்ளி இருங்க, ஒரு முடிவு எடுப்போம். போங்கடாங்க, போங்கடா, என்ன செய்யுது? உலகம் முழுக்க இருக்குது. அதுக்கெல்லாம் நம்மளா அறிவால் மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் குணமாக்கணும். புரியுதா? கண்ண மூடு பார்ப்போம். வேறு எந்த பாதிப்புகளும் ஒன்றும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருக்கலாம். உடம்பெல்லாம் வலிக்கும், மேலாம் ஒரு மாதிரி துடிக்கும், கை கால் இழுக்கும். இதானே சுகர்னால உள்ள ப்ராப்ளம். இதெல்லாம் டாக்டர் பார்க்க வேண்டிய விஷயம். மேஜிக் பண்ண முடியாது. புரியுதா? கால் வந்துட்டாங்க. நியாயமாக செயல்படணும். அஞ்சல் அழித்து என்னை வரலாம். உடல்நிலை எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இந்த பத்திரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கி உங்கள் உரிமைகளை வாங்கி தந்துடுறேன். இந்தாப்பா, கடன் இல்லாமல் இருந்துக்கா. ஒரு பேயை படித்து வேலைக்கு போவோம், இன்னொருத்த வந்து கடை வச்சுக்கிடுவான். பக்கத்தில் வரலாம். இந்தா, நல்ல நிம்மதியாக இருந்துக்கா. வெற்றி உண்டு மகளே. வாடா பக்கத்தில். ஆந்திராவில் போய் பிஸ்னஸ் பண்ணுவான். போயிட்டான். கர்மசாமி அப்படியா? கேட்டு பார்ப்போம். சென்னை மாநகர் வீட்டில் பெண்ணடியாளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மன வருத்தப்பட்டு இருக்கான். யாருப்பா? வீட்டில் ஒரு பொம்பளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்களா? யார் அது? தன்னந்தனியா. உனக்கு சொந்த ஊர்? சரி, நான் மெட்ராஸில் வந்து நிற்கிறேன். நீ யாருக்கு உடல்நிலை சரியில்லை? அம்மாவுக்கு. யாருடைய அம்மாவுக்கு? கால் வந்துட்டு. தமிழ் தெரியுமா உனக்கு? நீ ரெண்டு பழக்கமா? வர சொல்லுங்க. வா, உட்கார் உட்கார். கவலைப்படாத. டோன்ட் வரி மேன். ஓய், ரெண்டு ரூபா எங்கே இருக்கிய? காஞ்சிபுரம். இப்போ ஓராண்டு காலமாக தொழில் சொந்தமான மனக்குழப்பமும் நஷ்டமும் அவனுக்கு இருக்கும். சொல்லுங்க அதை. அதனால் தொழில் அல்லது இடத்தை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு சிந்தனை அவன் மண்டையில் ஓடும். இவனுடைய பணம் இன்னொருத்தங்கிட்ட மாட்டி இவனுக்கு வராமல் வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து நம்மளை ஹெல்த்தாக வாழ வச்சிருமா அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும். சரியா? இப்போ இவனுடைய தாயாருடைய உடல்நிலை நரம்பியல் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும். அதில் எந்த ஒரு ஆபத்தும் வராது. இவனுக்கு இன்னும் 1.25 மாதத்துக்கு இப்படி மனம் அடங்கி இருக்கட்டும். அதற்கு அடுத்து இவனுடைய தொழிலும் முன்னேறும், பணமும் கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையால் இவனுக்கு ஒரு இடைஞ்சல் வரும். பொம்பளை பிள்ளையால் இடைஞ்சலாக வரும், சந்தோஷம் தானே வரும். ஆனால் இவனுக்கு இடைஞ்சலாக வருது. நம்ம என்ன செய்ய முடியும்? சமாளிச்சிருவியா? அப்போ அவளை ஓகே பண்ணு.
கவலைப்படாத, சந்தோஷமா இரு, நல்லா இரு. எஸ், அதான் சொல்லிட்டு நான் தொழில் எல்லாம் வெற்றியாக நடக்கும், தைரியமாக ஒரு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் சென்னையில் இத்தனை அடி அடிச்சாச்சுலாம். அடுத்து கூப்பிடுவோம். பார்ப்போம். தஞ்சாவூர் உடல்நிலை பற்றியும் தொழில் பற்றியும் கேட்க வந்தது யாரு? உடல்நிலை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்க வந்தது. கால் ஒன்று சொல்லலாம். நீ உட்கார்ந்த உடனேயே வீரனார்னு ஒரு தெய்வம் வருத, எங்க இருக்காரு? உங்க ஊர்ல தான் இருக்காரு. பேச்சு தாயின்னு ஒரு அம்மா வரல, எங்க இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ உழைக்கிற உழைப்பு இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக மன தளர்ச்சியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சேர்த்து வச்ச பணங்கள் இப்போ சேமிப்பை குறைஞ்சி கடன்களால் வேதனைப்பட்டு இருக்க. கால் ஒன்றுவா. வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறையும் மனவேதனையும் உண்டு. என்னடா, அதை குணமாக்கி ஜெயிச்சு தரேன். இன்னொரு இடம் சம்பந்தமான ஒரு மனக்குழப்பம் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து வெற்றியாக்கி விடுதலையாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? ஆடு பார்ப்போமா? ஆடு பிடிச்சிக்கலாமா? ஓகே ஆகுமா? ஆடு கால் ஒன்று வேண்டாம்னு சொல்லு. சரி, வேண்டாம். மூன்று மாதங்கள் பொறுமையாக இரு, வெற்றியாக்கி தரேன். இந்த தொழிலையும் நான் கொஞ்சம் வளப்படுத்தி தரேன். ஜெயிச்சுட்டேன். கர்மசாமிக்கு அதே தஞ்சை மாவட்டம் தாயும் மகனும். யாருமா? தாயும் மகன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். வாடா பக்கத்தில். உன் மகன் என்கிட்ட 3 கேள்வி கேட்டு தெளிவடையணும்னு சொல்லி நினச்சிருக்கான். என்னம்லாண்டா சொல்லுடா. முதல்ல என்ன பண்ணணும்? கால் ஒன்று வா. முதல் கட்டமாக வழக்குகளிலிருந்து வெற்றியாக்கி தரேன். 2வது கட்டமாக வெளிநாடு சம்பந்தமான ஒரு சின்ன ஆசை வரும், அதுக்கு ஒரு வெற்றியை தரேன். 3வதாக லோக்கலில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனை இருக்குது. அது நிலம் சம்பந்தமானதாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். கால் ஒன்று டிங். வேற என்னப்பா வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான். பொண்டாட்டி உன் கூட இருக்கிறதுக்கு விரும்பலை, அதனால் அவளை வர வைக்கவா வேண்டாமா? ஒரே வார்த்தை. உறுதியாக முடிவு எடுத்துட்டியா? உறுதியாக முடிவு எடுத்துட்டியா? என்னை நேர பாருடா. எடுத்துட்டான். சரி, காலைல நீ உட்காருக்கா. ஏக்கா நீ ஓயாம எந்திக்க. உன் மனைவியான உனக்கு ரொம்ப மனவேதனையும் துயரமும் நடந்தாச்சு. அதனால் உனக்கு இருதார யோகத்தில் இன்னொரு கல்யாணம் தான் உனக்கு முடிக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நம்ம பண்ணிட வேண்டியதுதான். என்ன, வேறு வழி கிடையாது. முடிச்சிடலாமா வேண்டாமா? மனம் திறந்து வரலையே, உள்ள அடங்கி கிடக்குத. ஏனடா அம்மாவுக்கு பயந்து சொல்ல மாட்டேங்கிய? கண்ணை மூடு பார்ப்போம். முருகா, இதுக்கு வழி அப்படியா?
கந்த சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள், கஷ்டம் எல்லாம் விலகி போகும் காணுங்கள். சஷ்டி கவச நாள் வரை உண்மையாக இருந்து விட்டால் நிரந்தரமான தொழில் அமையும். அதற்கு அடுத்ததாக கல்யாணமும் கைவிடும். கவலைப்பட வேண்டாம். உன் பொண்டாட்டியை போய் பார்த்தேன், பெற்றோர்களால் இவன் மீள மாட்டான், இந்த குடும்பம் எனக்கு தேவையில்லைங்க. புரியுதா? உன்னுடைய தாய் தகப்பனுடைய மனநிலைகளால் தான் அவள் ஓடிப்போனதாக அவள் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே என்னன்னு பார்த்தேன், மாமியா புடபுடன்னு பேசுதா அப்படின்னு அவளுடைய குற்றச்சாட்டு. மாமனார் அவர் இஷ்டத்துக்கு தான் இருக்காரே தவிர பொறுப்பான விஷயத்தில் ஒன்றும் கிடையாது. இவன் வெறும் கூமுட்டை, இவனுக்கு அவங்கள தான் தஞ்சம் நினைக்கான், என்ன ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேக்கான் அப்படின்னு அவன் குற்றம். புரியுதா? அவள் இப்போ இவனுடைய உள்மனதை நான் பார்த்தேன். திருந்தி வந்துட்டா ஏற்றுக்கலாம், பெரிய வீட்டை ஏற்றுக்கிட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம். நான் பார்க்க பற்றியா முறைச்சி கால வச்சேன், கொண்டாட்டி மனசுல காதல் வச்சேன். சரி, கவலைப்படாத, கண்ண முடிக்காடா. முருகா, இவனுக்கு மாற்றம் இருக்கா? இருக்கு. இந்த 7 மணிக்கு என்னைய பார்த்துட்டு 7 மணிக்கு மேலே பார்க்குறேன். தஞ்சாவூர் சீமையில, காஞ்சிபுரமா தஞ்சாவூரா? ராங்கனிக்கா வரேன். வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள முருகன் கோயில் யாருக்கு இருக்குப்பா? வென்றிடுவேன், நாதத்தால் வென்றிடுவேன். என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன படிக்க முடியும்? நிமிந்து உட்கார். இவன் யார் உள்ளதப்ப? அப்படியா? நண்பனை சொல், உன்னை தெரிந்து கொள்கிறேன். நீ என்ன படிக்க? அப்படியா? நீயும் கண்ண முடி. 18 மாதங்கள். இதிலிருந்து 3வது செலக்ஷனில் உனக்கு எஸ்ஏ போஸ்ட்டு கிடைக்கும். மாத சம்பளம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தர்மங்களுக்கு கொடுத்துடணும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாடா, ஜெயிச்சுக்கா. நீ நினைக்கிற பொண்ணை கல்யாணம் முடிக்க முடியாதுடா, நாங்களாக பார்த்து முடிக்கிறது தான்டா கல்யாணம். அது வரை ட்ரைனிங் எடுத்து அவளை பழகிப்போம். கால் வந்துட்டு, நீ கால் வந்துட்டு வர முடிக்க. அப்படியா? கேட்டு பார்ப்போம். உங்கள் அம்மா எங்கடா இருக்காங்க? அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலையப்படுறது இல்லையா? கண்ண முடிக்கா. ஐயா, என்ன உண்டு எனக்கு? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் பாலிப்பும் சிவலிங்கமும் இருக்குது. சரிண்ணா? என்னடா? ஆமாம். அதனால் அந்த சிவத்துவத்தின் அடிப்படையில் மூதாதையர்கள் புண்ணியம் செய்தவர்கள் நிச்சயமாக உனக்கு அரசு உத்தியோகம் உண்டு, வாங்கித்தாரேன், வெற்றி உண்டு. பெற்றுக்கொள் மகனே, பெருமையோடு இருப்பாயாக. வாழ்க வாழ்க. கர்மசாமி. அப்படியா? கேட்டு பார்ப்போம். தஞ்சாவூர் உடன் பிறந்தோரால் உள்ள குழப்பம் யாருக்குப்பா? எத்தனை பேருடா கூட பிறந்தவங்க? உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகளாக இருக்கிறாங்களே. கால் வந்துட்டு வா. என்ன எத்தனை? ஏய் போய் இன்னொரு கால் வந்துட்டு வரலாம். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். தம்பி, உழைச்செல்லாம் யாருக்கு கொடுத்த?
எல்லாம் வெளியில் விட்டு எரிஞ்சிட்டேன். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான். கர்ணனை மாதிரி புள்ள உழைச்சி தெருவில் பட்டுருச்சு. இப்போ பணமும் இல்லை, மன நிம்மதியும் இல்லை. வீட்டுக்குள்ளே தூங்கவா வெளியே தூங்கவாங்கிற கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் விட்டுவா. வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல். யாருக்கு கொடுக்குறோம்? தரம் உள்ளவனா இல்லையா, தருவானா தரமாட்டானா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட ராசா யோசிக்கலை. இப்போ உடன் பிறந்தோர்களும் உன்னை மதிக்க தயாரில்லை. உனக்கு தர வேண்டிய உரிமைகளை தருவதற்கு அவர்களுக்கு மனமும் இல்லை. போலீஸுக்கு போனாலும் சரி, நீ போய்க்காயா, உன்னை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும்னு உன்ட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ஜெயிச்சு தாரேன், உன் உரிமையை வாங்கி தாரேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? கடன் தீரணும், பணம் வந்து சேரணும், தர வைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகையை தீர்த்து உரிமையை வாங்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, 3 முறை என்னைய பார்க்கவா. நல்லா இருக்கு. இன்னொரு வீட்டுக்கு போறியாது. எங்கடா போற? யார் வீட்டுக்கு போற? பழக்கம் உள்ளவங்களா? சரி. ராஜா சும்மா இருக்கேடா. கர்மசாமிக்கு கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் யாருப்பா? என்னடா எந்த ஊருடா உனக்கு? கும்பகோணம் மாவட்டம், குடந்தை மாவட்டமா? கும்பகோணம் நதிக்கு பக்கத்தில். கால் விட்டுவா. என்னென்னு கேட்போம், வருதான்னு பார்ப்போம். கேட்டால் சொல்லுவான். வாடா தம்பி வா உட்கார். எதுவும் விசாரணைகள் எதுவும் ஏற்பட்டதா? போலீஸ் விசாரணை எதுக்கு? அடிப்பியா? நல்லா அடிப்பியா? கம்பால் அடிச்சியா கையால் அடிச்சியா? நோட. கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. ஒரு பூவை நம்பி மனம் புண்பட்டு போச்சேடா. ஒரு பூவை நம்பி ஒரு நேரத்தில் மனம் புண்பட்டு போச்சு. இப்போ தொழிலை பற்றியும் மனவேதனை. இருக்கிற இடம் சரியா தப்பா மாறிக்கலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம். சரியா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை. 60 நாள் பொறுமையாக இரு. 60 நாளில் என்னை 3 முறை என்னை வந்து பார். உன்னை ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆகி தரேன். இருக்கு மாற்றி தரேன். 3 முறை என்னை வந்து பார். அதெல்லாம் பேசண்டா. 3 முறை என்னைய பாருடா. சொன்னது மட்டும் செய்டா தம்பி. கோயம்புத்தூர். யாரெல்லாம் வந்தீங்கம்மா? நீயும் கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்? கண்ணை முடிக்கா, வாயை முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். ஏய் முக்கண்ணன் அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் உங்களுடைய உழைப்பு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். உங்களை நம்பிய 2 பேர்களுக்கு தாங்கள் சரியாக பணம் கொடுக்கவில்லைங்கிற ஒரு மனவேதனையும் ஒருத்தனுடைய டென்ஷனும் உங்களை அடிக்கடி இப்போ வாட்டிக்கிட்டே இருக்கும். இருக்கா? கொஞ்சம் மிரட்டல்லாம் விடுவான். தொலைச்சி போடுவான்டா உன்னை,
சொல்கிறானா கால் வந்துட்டுவான். அந்த மிரட்டலிருந்து தப்பிச்சிடலாமா, அந்த குழப்பத்திலிருந்து நாங்கள் வெளியேறிடுவோமா, எங்களுக்கு இப்போ பணம் வேணும், கடனையும் தீர்க்க முடியல, உழைக்கிறதுக்கு வழியும் இல்லை, எங்கேயாவது தலைமறைவாக போய் இருக்கலாம்னு சொன்னால் பயத்தை நிறைக்கிறதுக்கும் ரூட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற குழப்பம் உங்கள் மனசில் இருக்குது. உண்மையா இல்லையா? உங்களை காப்பாற்றி கொடுக்க சொல்லி கருப்பசாமி உத்தரவாயாச்சு. ஒன்று போல காலில் வந்துட்டு வா பார்ப்போம். வெற்றி மாலை கொடுப்பா. பக்கத்தில் வரலாம், உட்கார். உழைச்சி வாழலாம், கண்டு எடுத்து வாழ முடியாது. கருப்பசாமியை கும்பிட்டாச்சுன்னா கை நிறைய பணம் வரும்னு சொன்னதை கேட்டு கேள்விப்பட்டு என்னைய பார்க்க வந்திருக்கிய. என்னடா கொஞ்சம் கண்டுபிடிக்காங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளே நான் வரேன். அப்பா இந்தாடா, ஒரு வியாபார ஸ்தாபனத்தில் உனக்கு ஒரு தொழில் கிடைக்கும், முன்னேறிடுவேன், பணம் தரேன், வெற்றி உண்டு, யாருக்கும் பயப்படாத, எந்த ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன், மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா இருங்க மக்களே. கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. என் பிள்ளைக்கு திருமணத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா கருப்பசாமி? அப்படி யாரோ கேட்டு வந்திருக்கிறாங்களே. வாழ்க வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு, மறைகள் உண்டு. உன் பேர் என்னப்பா? என்ன படிச்சிருக்கிறேன்? எத்தனை வயசாகுது? எத்தனை வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிய? இவர் அதை விரும்புகிறாரா? கல்யாணத்தை பற்றி பேச்சே அவர் உள்ளத்துக்குள்ளேருந்து வரமாட்டுக்கு. கல்யாணம் முடிச்சுக்கிடுவோமாடா? காலில் வந்துட்டு வாங்க. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, என்னை நம்பினார் கெட்டதில்லை தூயவனே. நான் சொல்றதெல்லாம் நீ தெளிவாக கேட்கணும். உன்னுடைய உள்மனதின் ஆழத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். உனக்கு தன்னறியாத ஒரு பய உணர்வு உன் உள்மனத்துக்குள்ளே இருக்கு. அந்த பய உணர்வு எப்படிப்பட்டது என்றால் 3 விதமானது. ஒன்று, இந்த உலக வாழ்க்கையை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமையும் நமக்கு மதியுகமும் இருக்கா, எதிர்கால இந்தியா இப்படி இருக்குமே, நாம் அதுக்கு தகுதியாக ஆயிடுவோமா அப்படிங்கிறத பற்றிய ஒரு தாட். உண்மை இல்லையாடா? செகண்ட், 2வது தாட், கல்யாணம் முடித்து மனைவியுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும், அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளை காப்பாற்றணும், இந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எகனாமிக்கலை நம்ம உருவாக்கிக்கிட முடியுமா முடியாதா, அதுக்கு எலிஜிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கா இல்லையா, செகண்ட் பாயிண்ட். 3வதாக, நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய மனநிலைகளுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையாக அமைஞ்சா அந்த டென்ஷனை நம்மளால் தாங்க முடியுமா, எதுக்கு இந்த துரட்டு, அவங்க சொல்கிறாங்கன்னு ஆமான்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு மாட்டிக்கிட்டு முழிப்பான்னு அப்படின்னு சொல்கிறேன். உண்மையா பொய்யா சொல்ல? கால் விட்டுவான் என்ன?
அதனால் இவனுடைய மனநிலைகளை நான் பார்த்தேன். டிப்ரெஷன் ஆஃப் மைண்ட் டிப்ரெஷன் சம்மந்தமான மனக்குழப்பங்கள் இவனுக்கு இருக்குது. அதிகம் மெத்த படித்தவனுக்கு புத்தி கட்டம்பாங்க அந்த காலத்தில். மெத்த படித்தவனுக்கு புத்தி கட்ட. இவன் படித்ததை எல்லாத்தையும் தனக்கு ஈக்குவலிசன் பண்ணி பார்த்து அப்படியே இருந்து ஸ்டன் ஆகி போய் நைட்டில் ஒழுங்காக தூங்க மாட்டான். எந்திரிச்சு உட்காந்துருப்பான், படபடத்துக்கிட்டு இருப்பான். மூஞ்சி மோரக்கட்டையெல்லாம் வேர்க்கும், உள்ளங்கையெல்லாம் வேர்க்கும். யூரின் போகிறதுக்கு வர்றது மாதிரி அடிக்கடி நடப்பான். நடக்கல எரும மாடு கால் ஒன்றுவான். உண்மையா இல்லையா? வைத்தியம் அதனால இவனை தெளிவுபடுத்தி நல்ல நிலைகளில் கொண்டு வந்து தெளிந்த மனித ஜென்மமாக வாழ வச்சு தாரேன். மனக்கவலையை துறவிடுங்கள், என்னை இருந்து பார்த்து செல்லுக, வாழ்க, நல்லா உன் கூட நான் இருக்கேன், மன தைரியமாக இருடா, வெற்றி உண்டு. இவன் புதிய வழிகளை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய ஆராய்ச்சி. கல்யாணம் முடிக்காமல் வாழ்ந்துக்கிடுறது எப்படி, லாக் ஆகாமல் இருக்கிறது எப்படி. டேய் சொக்கலி புக்கிலி பகா கேளைக்கலாம். இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அட்ராக்ஷன் ஏற்படும் இல்லையா? இவன் எதையோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தெளிவில்லாமல் இருக்காமல் அந்த பொண்ணுக்கு தோன்றுச்சுன்னா அவன் சரின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். அப்போ இவனை தெளிவு பண்ணிவிட்டு நான் சொல்லுறேன், என்னம்மா பிள்ளை நீங்களாம், நம்ம பிள்ளைய நல்லா ஆக்கிட்டோம்மா, நீ தைரியமா இருமா, இந்தாம்மா பக்கத்தில் வாமா. கர்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. மகிழ்ச்சியா இருங்க, ஜெயிச்சு தரேன், பாக்கிய பின்னால பேசிக்கலாம். கண்ண முடுக்கா வாத நீர் இறக்கத்தால மூட்டுகள் விரல்களெல்லாம் மடங்க ஆரம்பிச்சிருது. உண்மையா? சரியாகி தரேன். போயிட்டு வாங்க, மாத்திருவான். ஒரு கைப்பிடுறா பாட்டிக்கு. என்னடா பிள்ளை நீங்களா? மெல்ல. எஸ் எஸ். கர்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை சுவாமி. நான் ஒரு வேலை சம்மந்தமாக ஒரு பெரிய பிளானிங், ஒரு பயோடேட்டா மாதிரி ஒன்று தயாரித்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒழுங்காக நடக்கணுமே. நடந்துருமா? என்னடா தயாரித்து வச்சுருக்குறே? வாட் ஸ்டார்ட் ஷேர் மார்க்கெட்டிங் கரெக்டுவா. அதுக்கு என்னமோ தயார் பண்ணி எல்லாம் தியரிஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன்ல. கரெக்டுவா. கெட்டிக்காரப்பே. அவன் லெட்டர்லாம் எடுத்து பார்த்தேன், இங்கிலீஷில் நிறைய மேட்ரு எழுதி வச்சுருக்கான், மேப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கான். போட்டு வச்சுருக்கல இன்னொரு தடவை கால் வந்துட்டான். இன்னும் அதிசயப்படுத்திய, இதெல்லாம் சாதாரணண்டா, எல்லாம் சரிதான் தம்பி, உட்கார். வெளிநாடு சம்மந்தமான ஒரு ஆப்பு ஓகே பண்ணி பார்த்திய, அது எப்படி இருக்கு? அதில் கொஞ்சம் லட்சங்களையும் கோடிகளையும் இழந்து கோமாளி பேரா ஆயிட்டியடா, முட்டா பேயா, கால் விட்டுவாடா. 1 2 3 4 14 பேர், ஒரு 10-14 பேர்கள் அதில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டு சைபர் கமிஷனில் போய், என்ன கமிஷன், சைபர் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மேட்ரை ஓகே பண்ணாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கடா. ஆமாம், அது வால்மார்ட் பண்ணவங்க நல்லா இருக்காங்க, நீ பண்ணுதியா? இப்போ உனக்கு நீ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஜாப்பை உனக்கு நான் வெற்றியாக்கி தந்தால் போதும்ல, அதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று வேணும்ல, அந்த இடத்தையும் செட் பண்ணி தரேன். இப்போதைக்கு நீ இருக்கிற இடத்துலே ஆரம்பிச்சுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், சரிண்ணா? ஆனால் அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்து உனக்கு ஒரு 3 பேரை ஹெல்ப்புக்கு வர வைக்கிறேன். அசத்திடுவோம், கால் வந்துட்டுவான். கேட்டு பார்ப்போம், வருதா வரலையான்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. இந்தா நிறைய பணம் வரும், அசத்திக்கா 1.5 வருஷம் ஓட்டு, பாக்கி கூட நான் பார்த்துக்கிறேன்.
இருக்கு. போதைகள் குடிக்கணும், சரியாயிருந்தா இங்க வா உட்கார். நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றம் இல்லை. சரி, கல்யாண சொந்தமாக யாரும் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களாப்பா? யாருக்கு? பொண்ணுக்கு. நீ யாருடா? நீ யாருடா? கல்யாணம் உனக்கா? நீ இல்லை. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றம் இல்லை. ஓய் அமைதி. யாருக்குமா முடிக்கணும் இப்போ கல்யாணத்தை? அவள் பேர் என்ன? என்ன படிச்சிருக்கா? சிஏ முடிச்சிட்டாளா? அப்படியா? அவள் தேர்ந்தெடுக்கிற மாப்பிள்ளையை நம்ம கட்டி வச்சா என்ன? அப்படியா? ஆனால் அவன் மனநிலைகள் அப்படி இல்லையே, அதான் நான் கேட்டேன். கால் வந்துட்டு வா, விவரமான பொம்பளை நீ. கர்மசாமிக்கு எப்பப்பா கிடைக்கும்? ஒருவர் சிஏ படித்து ஃபாரினில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஃபாரின் அக்கௌண்டன்ட்ஸாக இருக்கார். அவர் ஆன்லைனில் நல்ல பொண்ணு, அக்கௌண்டன்ஸ் படித்த பொண்ணு வேணும்னு போட்டுவிட்ருக்காரு. ஆவணி செப்டம்பர் 30க்குள்பட அந்த ஆன்லைன் போட்டாவையும் ஜாதகத்தையும் ஆன்லைனில் வர வச்சு உன் மகளை பார்க்க வைக்கிறேன். நீங்கள் சேர்ந்து செலக்ஷன் பண்ணி அடிச்சுருவான். ஆள் வளர்ந்துருப்பான். திருமால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பேருடையவன், பல கோடி சம்பாத்தியம் வருவான். வாங்கிக்கா, நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா வைக்கிறோம். முதல்ல இதை வாங்கிக்காடி போடே இருந்தால. கர்மசாமிக்கு கோயமுத்தூர் எல்லை வாதம் சம்பந்தமான பிணி உடையவர் யார்? யாருமா? நீயா? என்ன செய்து வாதத்தில்? வாதம் பக்கத்தில் வா, கொஞ்சம் அங்கே தள்ளி நின்னுங்கப்பா. உட்காராத, நில்லுமா. கண்ணை முடிக்காமா நல்லா நிமிந்து நில்லுமா பார்ப்போம். சாமியை நல்லா நினச்சிக்கா. மாரியம்மா வராள எங்கம்மா இருக்கா? அம்மா, மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. கற்பூர நாயகியே கனகவல்லின்னு எல்லாரையும் சரி பாட்டு கேட்கு. அங்கே பார்க்க நின்றுக்கா, கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் வா. இங்கே இங்கே நின்றுக்கிட்டு அங்கே பார்க்க நிற்கணும். சாமியை நல்ல மனத்தில் நினச்சிக்கா. எஸ், கால் வந்துட்டு வரலாம். இது வாதத்தால் தசையோ நரம்போ பாதிக்கப்படவில்லை. இது வாத நீர் இறக்கம். என்ன இறக்கம்? உடம்புல ரத்தத்தில் வாத நீர் இருக்கு. அதனால் இந்த கழுத்து, இந்த புஜம், இந்த விலா எலும்பு, இந்த இடுப்பு, இந்த தொடை, இந்த மூட்டு எல்லாம் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி அப்பப்போ காட்டும். இருக்கா? வாத நீர் இறக்கம். இதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். தைரியம் உட்கார். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. என்ன செய்யணும்? பையனுடைய பொண்ணா? அதுக்கு என்ன கேட்கணும்? இணை பிரியாமல் வாழ வச்சு நல்ல பிள்ளையா பெற வைக்கிறேன். தைரியமாறு, வெற்றி அடைவாய். மனத்தை குழப்பாமல் நிம்மதியாக இருந்தது. அப்போ சந்தோஷமாக. அதே கோயமுத்தூர் எல்லை வாத நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளை. கால் வந்துட்டுவாங்க. ஐயா யாரு? வாங்க. இப்போ உங்களுக்கு கோயமுத்தூரடா? அப்படி அவனுக்கு எங்க? மெட்ராஸுக்கு வரலையே. கள்ளப்பேலுவல்ல நீங்கள்?
2 மொழிகள் உலாவுகிறது. என்ன மொழியெல்லாம் பேசுவீர்கள்? உன் பேர் என்னடா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளி வைப்பா. பேர் என்ன? நல்ல சொல்லு. இவனுக்கு நாக்கு சுழன்று இருக்கு, புரியுதா? நாக்கு சுழன்று இருக்கு. இது வாதத்தால் ஆன சுழற்சி. பேச வச்சுட்டாரு. தைரியமா இருங்க. 3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா? என்ன கருப்புசாமிக்கு சரியாயிருவான். தைரியமா இருக்கலாம். மந்திர தந்திரம் செய்வனையால் எதுவும் நடக்கவில்லை, புரியுதா? அப்படி எதுவும் கற்பனை பண்ணிக்கிடாத, நடக்கல. இது சனி பகவானுடைய குறைபாடால் ஏற்பட்ட விதி. இதை தீர்த்து தெளிவான மனிதனாக நான் நடக்க வச்சு தந்துடுறேன். தைரியமா இருக்கலாம். அதனால வேற எதுவும் மந்திரம் தரத்துக்காக எல்லாத்தையும் செலவழிச்சு மாட்டிக்கிறாதீங்க. தப்பு. வேற என்னப்பா? பேச்ச வர வச்சு தாரோன்னு சொல்லிட்டேன். 3 மாதம் என்னைய தொடர்ந்து பாருங்க. கோவிந்தா கோவிந்தா. நல்லாயிருவேன். தைரியமா இரு. மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கலாம். 1 மாதத்துக்கு 1 முறை பௌர்ணமி தோறும் வரணும். குணமாக்கிடுவோம். தைரியமா இருக்கு. கோயம்புத்தூர் எல்லை நிறைய கடன்களை பெற்று மனவேதனை அடைந்த மகன் யாரப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏங்கில் கிடக்கு. வாப்பா, சும்மா இருக்கேன். சாமி, தேவையில்லாமல் எல்லாத்தையும் பேசிவிடாதீங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. டேய் டோய், ஏன்பா கடன் பட்டிய? ஃபோன் எதுவும் ஆன் பண்ணியிருந்தா ஆஃப் பண்ணிடுடா. உங்களுடைய டாக்குமெண்ட் 2 விதமான டாக்குமெண்ட் உங்கள் கையில் இல்லையே. அந்த 2ஐயும் மீட்டக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு வருமானமும் இல்லையே. காடுகரை வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க. தொழில் சம்பந்தமான இன்னல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 2.25 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருக்குது, புரியுதா? இடையில் ஒருவருக்கு உடல்நிலை வேறு சரியில்லாமல் மனக்குழப்பங்கள் தோன்றிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகங்கள் தான் காரணம். தொழில் முடக்கம் ஆகிருச்சு. இதை நிவர்த்தி ஆக்கி உங்களை வாழ வச்சு தந்தால் போதும்ல. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். வாடா தம்பி, பாஸ்போர்ட் எடுத்துட்டியாடா? போகலாமா? கண்ணை மூடிட்டு என்ன ஒரு தரம் பாரு. கண்ணை மூடிட்டு 2ஆம் தரம் திறந்து பாரு. மனநிலைகள் ஒன்றும் பக்குவமான உறுதியில் இல்லையே. வீணான குழப்பத்தில் இருக்கிய. என்ன பணம் மனம் மனசை யார்ட்டையா கொடுத்திய? கால் வந்துட்டு வா. வாரையா? நீங்கள் யார்? கற்பராயன் ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? அதான் வாராரு. நல்ல சாமி தான். கண்ண முடிக்காடா. கர்ப்பசாமிக்கு இந்தா தொழிலை கிரியாசக்தியால் உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். உங்கள்கிட்ட நிறைய பேர்கள் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தரேன்.
நடத்தி தரேன். வாங்க பக்கத்தில் வாங்க. நல்லா பிறகு என்னை பார்த்து போங்க, எடுத்துக்கலாம்.